ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டீ போடுற கேப்பில் ரெண்டு பிரெட் ஸ்லைசஸ் வச்சு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு பீஸ்னு சாப்பிட்டா கூட வயிறு நிரம்பிடும். டீ காஃபியோடு சேர்த்து சர்வ் பண்ணுறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 5 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன். 5 டீஸ்பூன் கடலை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு, இது எல்லாமே சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும், நல்லா புசு புசுன்னு வரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சரியாக போட வராது. இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். 2 பிரெட் ஸ்லைசஸை 8 பீசஸாக போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாவு ரொம்ப சரியாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி எடுத்து ஊற்றி பார்க்கும்போது நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செய்யறதுக்கு 2 பிரெட் பீசஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா 8 பீசஸாக நமக்கு கிடைக்கும். நம்ம எடுக்கிற பிரெட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 8 பீசஸாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் அதிகமாக எடுத்தாலும் தனித்தனியாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் செஞ்சதுக்கப்புறம் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஒரு பிரெட் பீசஸையும் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணாதான் இந்த ப்ரெட்டில் போட்டு நல்லா கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் வசதியாகவும் இருக்கும். இல்லைனா தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெட்டில் சரியாக ஒட்டாது. இதை செய்யறதுக்கு இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இரும்பு கடாயில் கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது ஒரு பீசஸையும் இந்த மாதிரி மாவில் முக்கி போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இதே போல் எல்லா பிரெட் பீசஸையும் போட்டு எடுத்துக்கோங்க. போட்ட உடனே திருப்பிடாமல் ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் மேலால் எண்ணெயை நல்லா தெளித்து விட்டீங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு வரும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் செவந்து வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவில் கரெக்டாக 8 பிரெட் பீசஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சரியாக வரும். அதிகமாகவும் இருக்காது, மிச்சமாகவும் ஆகாது. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்பலாம் டைம் தேவைப்படாது. ரொம்ப சீக்கிரமாக சட்டுப்புட்டுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். டீ போடுற கேப்பில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இது ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப திருப்தியாக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு டீ கடையில் போய் பஜ்ஜியெல்லாம் வாங்கினீங்கன்னா 10 ரூபா பஜ்ஜி 20 ரூபாய்க்கு விற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி சட்டுப்புட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.